கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களில் இருக்கும் பெலனை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள் வருகிறது. ஆவிக்குரிய சோர்வுகள், உலகத்தின் சோர்வுகள், சரீரத்தின் சோர்வுகள், வாயின் வார்த்தைகளில் சோர்வுகள், மனித எண்ணங்கள், சிந்தனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டதான சோர்வுகள் தானாகவே வருவதில்லை. அவைகளை நாமாகவே வருந்தி அழைத்து கொள்கிறோம். காரணம், நம்முடைய சூழ்நிலைகளில், போராட்டங்களில், துன்பமான நேரங்களில் நம்முடைய சுயத்தை நம்புவதால் சோர்வுக்குள்ளாக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி பார், கூப்பிடு என்று. உன் பலவீனத்தில் என் பலன் போதுமானதாக இருக்கும் என்று வாக்குரைக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளினால் சோர்ந்து போய் பலனற்று காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், பலனடைவீர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்திற்கு எப்படி பலன் அளித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, விடாய்த்து போனவனை பலப்படுத்தினார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதை தாவீது அறிந்து அழுகிறதற்கு பலனில்லாது போகுமட்டும் சத்தமிட்டு அழுதான் என்றும், கர்த்தரின் சமூகத்தில் விண்ணப்பித்து தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளையும் பெற்று எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் இழந்ததை திருப்பிக் கொண்டான் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் இப்படியான சூழ்நிலைகளின் மத்தியில் அநேக இழப்புகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்களில் அழுகிறதற்கு பலனில்லாமல் பலனற்று போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தரின் சமூகத்தில் விசுவாசத்துடன் உங்களின் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு புதிய ஆலோசனைகளை பெற்றும் இழந்ததை இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், விரக்தி அடைந்தவனை பலப்படுத்துகின்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எலியா என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர். பராக்கிரமசாலியானவர், பக்தி வைராக்கியம் கொண்டவர். ஆனால் ஏசபேல் என்கிறவள் தன்னை கொல்ல முற்படுகிறாள் என்று அறிந்தவுடன் வனாந்திரத்திற்கு ஓடிப்போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் தன்னை மறைத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று பலனற்று போய் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி கதறுகிறார். அப்பொழுது கர்த்தர் எலியாவை பலப்படுத்தும்படி தூதன் மூலமாக அடையும் தண்ணீரும் அருளப்பட்டு 40 நாள் இரவும் பகலும் வெகு தூரம் பிரயாணம் பண்ணும்படியான பலனை பெற்றுக்கொண்டதை வாசித்தருகின்றோம். இன்றைய நாளிலும் உங்களுக்கு நேரிடுகிற சோதனைகளினால் மனம் சோர்ந்து போயும் அதிலிருந்து மீள்வது எப்படி என்று வழிதெரியாதபடி, போதும் ஆண்டவரே, என்னால் இதற்கு மேல் சோதனைகளை, வேதனைகளை சகிக்க முடியாது என்று பலனற்று போய் அவிவிசுவாச வார்த்தைகளினால் உங்களின் ஆசீர்வாதங்களை சூறைச் செடியின் கீழ் புதைத்துவிட விரும்புகிறவர்களே, இதோ இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படி ஆவியானவரின் வார்த்தையும் ஜீவ நீரூற்றாகிய இயேசுவின் பிரசன்னத்தையும் வாஞ்சித்து வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பீர்களானால் சூறைச் செடியின் அனுபவங்களை மாற்றி வெகு தூர பிரயாணமாகிய வெற்றியின் பாதையில் கடந்து செல்லும்படி ஆசீர்வதிப்பார். உங்களை அழைத்தவர், தாயின் வயிற்றிலேயே உருவாக்கியவர் உண்மை உள்ளவர். உங்களை எல்லா மரணக்கண்ணியிலிருந்தும், ஆபத்துக்களிலிருந்தும், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பார்க்கலாம், விதையை தப்புவித்தவனை பலப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அங்கு இஸ்ரவேலர்கள் விதை விதைத்து அறுவடைக்கு காத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி விளைச்சலை கெடுத்து போடுவர். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து காப்பாற்றும்படி கொஞ்ச பலத்தில், தைரியத்தில் சென்றான்.
அப்பொழுது கர்த்தர் கிதியோனின் கொஞ்ச தைரியத்தையும் வீரத்தையும் பார்த்து, விதையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க வல்லவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் தப்புவிப்பான் என்று சொல்லி கிதியோனை கர்த்தர் இஸ்ரவேலரை மீட்க தெரிந்து கொண்டு அவனை பலப்படுத்தினார். நான் உன்னோடே இருப்பேன், அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று மீதியானியரை முறியடிக்க பலனை தருகிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும், பணியிடங்களில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனத்தில், வியாதியின் மத்தியில் சத்ரு மீதியானியரை போன்று உங்களுக்கு வரவேண்டியிருக்கிற நன்மைகளை, சுகத்தை, பலத்தை, ஆசிர்வாதத்தை வந்து வந்து கெடுத்து போடுகிறதான சூழ்நிலைகளில் இருந்து விடுவித்து கர்த்தர் உங்களின் சோர்வினை நீக்கி பலப்படுத்தி சத்துவத்தை கொடுத்து பெரிய வெற்றியை, சமாதானத்தை, சுகத்தை, நல்ல பதிலை தந்து உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் அவரை விசுவாசியாமலும் உங்களின் சூழ்நிலையின் நிமித்தமாய் பலனற்றும் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நிறைவான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.